ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோமா ஸ்டோரியோட ஹீரோவே இவர் தான். இவரோட பேரு விக்ரம். விக்ரமோட அம்மா அப்பா தான் அவங்க. இப்போ இவங்க எல்லாருமே விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்காங்க. பொண்ணுமே வேற யாரும் இல்லை, விக்ரம் லவ் பண்ற பொண்ணே தான். விக்ரம் ஒரு பையன்றனால விக்ரம் என்ன கேட்டாலும் நோ சொல்லவே மாட்டாங்க. விக்ரம் லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணோட பேரு பிரிதுலா. பிரிதுலாவோட அம்மா அப்பா தான் அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கும் எப்படி மேரேஜ் ஆகுது, ரெண்டு ஃபேமிலி ஒன்று சேருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிளம்பிட்டானா இல்லையா? நல்ல நேரம் முடியிருக்கணும், நாமளும் கிளம்பணும்ல. அட, நானும் அதுக்கு தாங்க அவன் கிளம்பிட்டானே என்னன்னு பார்க்க போனேன். அங்கே போனால் அவன் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு சட்டையாக போட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி, போட்டு பார்த்துட்டு வரட்டும்ன்ட்டு வந்துட்டேன். நம்ம தானே இந்த பொண்ணை புதுசாக பார்க்க போகிறான். அவன் ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, இதுக்கு இம்புட்டு அளப்பறியா? பொண்ணோட அம்மா அப்பா இப்போ தானே பார்க்க போகிறேன், அதனால தான் இப்படி ட்ரிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்னமோ போ, அவன் ஆசைப்படுறான், நம்மளும் பொண்ணு பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமான்னு தான் தெரியல. அட ஆமாங்க, அந்த கவலை எனக்கும் இருக்குங்க. இப்போ என்ன போய் பார்ப்போம். அந்த பொண்ணு ஒத்து வராதுன்னு தோணுச்சுன்னா மைண்டை பக்குவமாக எடுத்து சொல்லுவாங்க. அட வாங்கப்பா, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. விக்ரம் எங்க அங்கிள்? வாங்கடா, இதான் நீங்கள் சீக்கிரம் வரேன்னு சொன்ன லட்சணமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்டா, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏதோ சொல்கிற, நம்பி தானே ஆகணும். டேய் விக்ரமு, மாப்பிள்ளை வந்துருச்சுடா உனக்கு. அட ஆமாப்பா, என் மகனுக்கு மாப்பிள்ளை தோரணம் வந்துருச்சு. அட ஏம்மா நீ வேற, அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்க, நீ வேற பேசாமல் இருமா. டேய் 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 விக்ரம, என்னடா வெக்கம்லாம் படுற? அட சும்மா இருங்கடா, வாங்கடா கிளம்பலாம், மணியாச்சு. அட ஆமாப்பா, டைம் ஆச்சு. வாங்க, காரில் போகிறப்பே பேசிக்கிட்டே போகலாம். கிளம்புங்க கிளம்புங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்கப்பா, நாங்கள் பின்னாடி பைக்கில் வரோம். என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்களா? வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்களாம், இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரம் கிளம்பு, நீ கிளம்பிட்டியான்னு உங்கள் அப்பா பார்த்துட்டு வர சொல்லிட்டே இருக்காரு. நீ ரிலாக்ஸாக இங்கே கிளம்பிட்டு இருக்க, உங்கள் அப்பா அங்கே டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இங்கே சாவகாசமாக கிளம்பிட்டு இருக்க. எதுக்குமா டென்ஷன் ஆகணும்? கவலைப்படாமல் இருக்க சொல்ல அப்பாவை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், நானும் கிளம்பிடுவேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஆண்டி அங்கிளும் சுகர் கம்மியாக தான் போட்டு எப்பயும் குடிப்பாங்களாம். காப்பியில் சுகர் கம்மியாகவே போட்டு. ஏம்மா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சரிடி, சீக்கிரம் கிளம்பு, அவங்க வந்துட்டாங்க போல. உங்கள் அப்பா வேறு கூப்பிட்றாரு, நான் கீழே போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கா. டேய் டேய் விக்ரம். டேய் டேய் விக்ரம், உங்கள் சிஸ்டர் நிற்கிறாங்க பாடுறா, உன்னை கூப்பிட்றாங்கடா. அப்படியா? எங்கடா எங்கடா நிற்கிறா? டேய் டேய், ரொம்ப வலியாதுடா, அங்கிட்ட திரும்பி பால் கண்ணில் பாடுறா. டேய் விக்ரம், பள்ளி வாயா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, இங்கே திரும்பி பாடுறா. ஏய் கொஞ்சம் பார்த்து பேசிடி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்கல்ல. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் பேசுகிறத புதுசாக பார்க்குறாங்களடா, அப்படி தான்டா சொல்லுவேன். பள்ளி வாயா பள்ளி வாயா. டேய் பள்ளிவாயா? இல்லைடா விக்ரமு, நீங்கள் சிஸ்டரும் ரொம்ப டீப்பாக பேசுகிறீங்களா? நாங்கள் அப்படியே நடக்கிறோம், நீ பேசிட்டு வரியா? பள்ளிவாயா பள்ளிவாயா. டேய் நில்லுங்கடா உங்களா. டேய், சிஸ்டர் சூப்பர் பேர் வச்சுருக்காங்கடா. சரிடா விக்ரமு, சீக்கிரம் வா, நாங்கள் உள்ளே போகிறோம். சிரிக்காதடி, என் மானமே போச்சு. சரிடா சரிடா, விட்றா விட்றா, எல்லாம் சகஜம்டா. ஆமாம், என் சாரி எப்படி இருக்கு? அதுக்கு கூப்பிட்டா என்னென்னமா பேசிகிட்டு இருக்க? ஆஃபாக தாண்டி தெரியுற. இருந்தாலும் ஓகே, சாரி சூப்பராக இருக்கு. சரி நான் உள்ளே போகிறேன், நீ கீழே வரவே இல்லை, இப்போ நல்லா பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா?
சாரி சூப்பராக இருக்கு. சரி, நான் உள்ளே போகிறேன். நீ கீழே வருவேல, அப்போ நல்லா பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? டேய் டேய் விக்ரம் விக்ரம் நில்லுடா. சொல்ல உள்ள போயிட்டான் பாரு. ஆமா, சேலை நல்லா இருக்குன்னு சொன்னானா இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போறானா? எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, எல்லாரும் வரணும். காப்பி எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா, உங்களை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, விருதுலாங்க உள்ளதான் இருக்காளா? அடா ஆமாம்மா, விருதுலா மேலே ரூமில் தாம்மா இருக்கா. டேய் அவசரப்படாதடா, பொறுடா. அவன் எப்பயுமே அப்படிதான் காமெடியா பேசிட்டு இருப்பான். நமக்குள்ள இதுக்கு ஃபார்மாலிட்டிலாம். விருதுலா கூப்பிட்டு வாங்க. ஆமாம்மா, அதுவும் உண்மைதான். இதோ கூப்பிட்டு வரேன். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். டேய் விக்ரம் விக்ரம், என்னம்மா? என்னடா கற்பனாலயத்துக்கு போயிட்டியா? இல்லைம்மா, அது வந்து எப்படிம்மா கண்டுபிடிக்கிற? ஆமாம், இதை கண்டுபிடிக்க வேற படிச்சுட்டு வரணுமா? உன் மூஞ்சியை பார்த்தா இங்கே எல்லாத்துக்குமே தெரியும்டா. ஒடியுது, தொடச்சிக்கோ. டேய் டேய், அப்புறம் பொண்ணு சூப்பராக இருக்குடா. பொண்ணை நல்லா தாண்டா பார்த்து பிடிச்சிருக்க. என்னது பிடிச்சிருக்குண்ணா? ஏம்மா, மானத்தை வாங்காதம்மா. ஏ கவிதா, ம் சொல்லுங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பார்க்க லட்சணமாகவும் இருக்கு. பொண்ணு முகம் கலையா பவ்யமாகவும் இருக்குங்க. ம் அதுதான் கவிதா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி தான் கவிதா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்ணு அனுசரணையாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அட ஆமாங்க, பொண்ணு அழகாகவும் இருக்கு, பவ்யமாகவும் இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ம் பார்க்க அப்படி இருந்தாலும் பழக தான் எல்லாம் தெரியும். அதனால் ரொம்ப ஆசைப்பட்டுக்காத. இருந்தாலும் ஓகே, மேற்கொண்டு என்னன்னு பார்ப்போம். சரி அங்கிள், நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வெளியே போகிறோம். நீங்கள் பேச வேண்டியதை பேசுங்க. அட ஆமாம்மா, அவனும் கரெக்டாக தான் சொல்கிறான். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போய் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசிட்டு வாங்க. எப்படிரா ஐயாவோட வாய்ச்சாலும் எப்படி பேசி கூப்பிட்டு இருந்தேன் பார்த்தியா? டேய், நீ பண்ணதில் இதுதான்டா உருப்படியான காரியம். ரொம்ப நல்லது பண்ணியிருக்கடா. சரிடா விக்ரம, நீ நடத்து நாங்கள் போய் கார்டனை சுற்றி பார்க்குறோம். சரிடா, கிளம்புங்கடா.